மரணம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. நீங்க கேட்ட கேள்விக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். காஷ்மீர்ல தீவிரவாதம்ங்கிறது எப்படி இவங்க இதுல ஆட்சியில் வச்சிருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. இதுல கோர்ட்டு தலையிட்டு உடனடியா தேர்தலை கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. தேர்தல் கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கட்டாயமா தீவிரவாதிகள் இனி அங்க தலை தூக்க முடியாத அளவுக்கு கடுமையான சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்துக்களா இருந்த போதும் அவங்க பிஜேபியில இருக்கணும், டிஎம்கேல இருக்கணும், ஏடிஎம்கேல இருக்கணும்ன்றது கிடையாது. யாரா இருந்தாலும் இந்துக்கள்ங்கிற உணர்வோட இருக்கணும். இன்னைக்கு டிஎம்கேல இருக்கவங்க இந்துக்கள்ன்ற உணர்வோட இருக்காங்களா சொல்லுங்க? என்னென்ன கேவலமா பேச முடியுமோ பேசுறாங்க திமுகல. நீங்க ராவணனை ஏத்துக்க மாட்டீங்க, ஆனா நாங்க ராவணனின் பிள்ளைகள்ங்கிறீங்க. இன்னைக்கு உங்க உதயநிதி அவர்களை சட்டசபையில சொல்றாங்க அவர் 10 தலை ராவணன் அப்படிங்கிறாங்க. நீங்க ராமனை ஏத்துக்காதப்ப ராமனே இல்லைன்னா அப்ப ராவணன் மட்டும் எங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிஜேபி வந்தாதான் நமக்கு பாதுகாப்பு, பிஜேபி வந்தாதான் இந்த இந்தியால வாழ முடியும்ன்றதுக்காக தான் அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான கட்சி இந்த உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க. பேகா பெட்டி பெட்டியா போனது திமுக சார்பில் பணம் கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு எத்தனை இடத்துல வீடியோ போட்டு வந்தது. பாஜக நானு எனக்கு அப்புறம் ஏன் புள்ள அதுக்கப்புறம் ஏன் புள்ளன்னு துண்டு போட்டு உட்காந்துக்கிறது கிடையாது. கருணாநிதி மாதிரி திமுக இருக்கவங்க எல்லாம் துரோகம் பண்ணி துரத்தி அடிச்சு ஆட்சியில உட்காரலைங்க. குக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் பாஜக மகளிர் அணி நிர்வாகி சுமதி அவர்களும் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல நேற்று இரவு தாக்குதல் நடத்திருக்காங்க. அங்க இருக்க சுற்றுலா பயணிகள் பிரதமர் சவுதிக்கு சென்றிருந்தாரு, அதை பாதியிலேயே முடிச்சுட்டு இங்க வந்துட்டாரு. இப்ப எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க உள்ளார் பிரதமர்? கண்டிப்பா தீவிரவாதிகள் மேல கண்டிப்பா என்னைக்குமே பாஜக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதம் அப்படின்னா 0 டாலரன்ஸ் அப்படிங்கறத இந்த கடந்த இவங்களோட 10 ஆண்டுகளையும் சரி இப்பயும் அவங்க ரொம்ப தெளிவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் போய் நீங்க என்ன மதம்னு கேட்டு பேரை கேட்டு சிலர் பயந்துகிட்டு இவங்க இந்து பேரை கேட்டா சுடுறாங்கன்னு சொல்லி சிலர் வேற முஸ்லீம் சொல்றாங்கன்னு சொல்லி அவங்கள அண்டர்வேர கழட்டி அவங்க சுண்ணத் செஞ்சிருக்காங்களான்னு பார்த்து கொள்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு உச்சகட்ட மதவெறியில இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னொன்னு இந்த இவ்வளோ ஒரு பெரிய கொடூரமான சம்பவம், இதை அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட அத்தனை பேரும் அப்பாவி இந்து மக்கள், அதுல கூட இங்க இருக்கிற சில நடுநிலைங்கிற பேர்ல இதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இல்ல அப்படிலாம் நடக்கல இப்படிலாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம். இந்து மக்கள் இனிமேலாவது விழிச்சுக்கணும். அவங்க இந்துக்களா ஒன்றிணையணும். அவங்கள ஜாதியா பிரிச்சு போட்டு வைக்கிறது, அரசியலை வச்சு பிரிக்கிறது, இதெல்லாம் இல்லாம நாம எல்லாரும் இந்துக்கள் அப்படின்னு ஒன்றிணைஞ்சாதான் இன்னைக்கு அவங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டாந்து இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறாங்க. ஓவைசி அவர்களே ஒத்துருக்கிறாரு ஒரு பேட்டியில. ஆமா அவங்க முஸ்லீமா இந்துவான்னு கேட்டுதான் கொண்டிருக்காங்கன்னு அவங்களே அங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற சில நடுநிலைகள் அந்த சுந்தரவழி அக்கா மாதிரியான ஆட்கள்லாம் மரணம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. நீங்க கேட்ட கேள்விக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். காஷ்மீர்ல தீவிரவாதம்ங்கிறது எப்படி இவங்க இதுல ஆட்சியில் வச்சிருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. இதுல கோர்ட்டு தலையிட்டு உடனடியா தேர்தலை கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க. தேர்தல் கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அப்போ அது யார் கையில போகுதோ அப்ப இந்த மாதிரிதான் இருக்கும். இப்போ கட்டாயமா தீவிரவாதிகள் இனி அங்க தலை தூக்க முடியாத அளவுக்கு கடுமையான சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இல்ல அவங்க சொன்னதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்துக்களா ஒன்று சேரணுங்கிறதுல ஒன்று சேரலாம். இந்துக்கள் எல்லாம் ஒன்று தான் இருக்காங்க, யாரும் தனித்தனியா இல்லை. கட்சி கோவில் சாமி கும்பிடுறது இதெல்லாம் அவங்கவுங்களுடைய விருப்பு வெறுப்பை பொறுத்தது. ஒவ்வொருத்தரும் இந்துக்கள்னா எல்லாமே பிஜேபியில தான் இருக்கணுமா? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்துக்களா இருந்த போதும் அவங்க பிஜேபியில இருக்கணும், டிஎம்கேல இருக்கணும், ஏடிஎம்கேல இருக்கணும்ன்றது கிடையாது. யாரா இருந்தாலும் இந்துக்கள்ங்கிற உணர்வோட இருக்கணும். இன்னைக்கு டிஎம்கேல இருக்கவங்க இந்துக்கள்ன்ற உணர்வோட இருக்காங்களா சொல்லுங்க? என்னென்ன கேவலமா பேச முடியுமோ பேசுறாங்க திமுகல. கேட்டுட்டு அமைதியா கொத்தடிமைகள் மாதிரி தானே இருக்கிறாங்க. இதே மாற்று மதத்துல இருக்கவங்க திமுக இருக்கவங்க பேசிடுவாங்களா? அது மாதிரி எங்க பாருங்க, இந்துக்கள்லாம் அப்ப இல்லாத ஒண்ணு கட்டுக்கதை கட்டும் போது அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்க முடியும். என்ன தெரிவிச்சிருக்காங்க? 21ஆவது நூற்றாண்டுல ஏமா ராமர் பாலம் இருக்குது கடல்ல அப்படின்னு சொன்னா பாலம் இன்னமும் இருக்கா இல்லையாங்க? அது பாலமாமா?
ஐயா அதுக்கு ஆராய்ச்சி பண்ணியாச்சு. அதே முதல்வர் வந்து ஆடம்ஸ் பாலம்ங்கறாரே, ஆதம் நீங்க இருக்காரு ஒத்துக்கிறீங்களா? ஆதாம பாத்துருக்காரு முதல்வர்? எல்லாம் கிடையாது. ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில சொல்றாரு. எல்லாம் வந்து அலையடிச்சு அந்த எல்லாம் ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு இது வரும்போது வரக்கூடிய இல்ல நீங்க எவ்வளவு பேசுறீங்கல்ல, இதே மாதிரி மாற்று மதத்துல இருக்கிறவங்களோட குரான்ல சொல்லப்பட்டதையோ இல்ல பைபிள்ல சொல்லப்பட்டதையோ நீங்க ஆராய்ச்சி பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க இந்த மாதிரி பொது வெளியில விமர்சனம் பண்ண தயாரா இருக்கீங்களா? ராமருடைய தந்தைக்கு எத்தனை துணைவியார்கள்? நாங்க என்ன சொல்றோம் அதுதான் பொய்யின்ட்டீங்க. அப்புறம் இத மட்டும் ஏன் நீங்க நம்புறீங்க? ராமர்னு ஒருத்தர் இல்ல, ராமர் பாலமே இல்லங்கறீங்க. அப்ப ராமர் அப்பா வந்து இத்தனை கல்யாணம் பண்ணாலும் நீங்க நம்புறீங்க. அது எப்படி? அது கூட பொய்யா இருக்கலாம் இல்லையா? கட்டுக்கதையா இருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ராவணனை ஏத்துக்க மாட்டீங்க, ஆனா நாங்க ராவணனின் பிள்ளைகள்ங்கறீங்க. இன்னைக்கு வந்து உங்க உதயநிதி அவர்களை வந்து சட்டசபையில சொல்றாங்க அவர் 10 தலை ராவணன் அப்படிங்கிறாங்க. நீங்க ராமனை ஏத்துக்காதப்ப ராமனே இல்லன்னா அப்ப ராவண மட்டும் எங்க ராவணனையும் நான் ஏத்துக்கலாமா? மத்தவங்கள பத்தி திமுக குழப்பத்துல இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. நான் ஸ்டடியா இருக்கேன். ராவணனும் கிடையாது, ராமனும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு புனையப்பட்ட செய்தி கதைகள். கம்பர் எழுதின கதைகள், வால்மீகி எழுதின கதைகள் தான் அது. இந்த கதையில வச்சுக்கிட்டு வந்து நம்ம வந்து பண்றதுங்கிறது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு முருகனை நம்ம கும்பிடுறோம். நமக்கு வந்து ஒரு கடவுள், ஒரு மனிதனை வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு உருவத்தை வச்சு, ரெண்டாவது சாமிங்கிற ஒரு பேரை வச்சு, ஐயோ நம்ம தப்பு பண்ணா நமக்கு தண்டனை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதை சொல்றதுல தப்பு இல்லை. இப்ப முருகனை சொல்றோம், சிவனை சொல்றோம், மீனாட்சி சொல்றோம், மதுரையில இங்க கபாலீஸ்வரரை சொல்றோம், அதே மாதிரி பார்த்தசாரதியை சொல்றோம். இதெல்லாம் வந்து மனிதன் ஒழுக்கமா வாழ்றதுக்காக புனையப்பட்ட செய்திகள் தான். பயமுறுத்தி அவங்களை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக அமைக்கப்பட்டதுதானே தவிர மற்றபடி இறைவன்கிறதுக்கு கிடையாது. ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, சயின்டிபிக்கா 5 பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த 5 பஞ்சபூதங்கள் தான் மனிதனை ஆட்டி படைக்குது. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த 5 பஞ்சபூதங்களை தான் நீர், நெருப்பு, சூரியன், வேற எந்த மதத்திலேயாவது இந்த பஞ்சபூதங்கள் இது பண்ணி பஞ்சபூதங்களுக்கான தெய்வம்னு சொல்லி பஞ்சபூத ஸ்தலங்கள்னு வச்சு எந்தெந்த இடத்துல வந்து அந்த பஞ்சபூதங்களுக்கு வந்து வலிமை அதிகமா இருக்குன்றத முதற்கொண்டு கண்டுபிடிச்சு கோயில் வச்சிருக்கிறது இந்து மதங்கள்ல தான். இந்து மதத்துல மட்டும்தான். வேற எந்த மதத்துக்கு தெரியும் சொல்லுங்க? கோயில்களை பத்தின அறிவு எந்த மதத்துல இருக்கு? நீங்க இந்த இன்னைக்கு பௌர்ணமியில இருந்து அமாவாசையில இருந்து இங்க இந்த ஒரு கோவில்ல இருக்கிற சயின்ஸ்ல இருந்து எல்லாமே இங்கதான் இருக்கு. ஆனா தொடர்ந்து வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறதும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறதும் இந்து மதத்துல மட்டும்தான். நீங்க என்ன சொல்றீங்க? நீ வந்து கரை வேஷ்டி கட்டிட்டீங்கன்னா பொட்டு வைக்காத, கயிறை கட்டி கழட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆராசா சொல்றாரு. நீங்க அப்ப மித்தவங்க சொல்லுவீங்களா குள்ளாவை கழட்டி வச்சுட்டு வா, சிலுவையை கழட்டி வச்சுட்டு சொல்றது உங்களுக்கு தைரியம் இருக்கா? அதெல்லாம் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. அப்ப ஏன் கண்டனம் தெரிவிக்கல முதல்வர்? அதுக்கு அதெல்லாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியமா? கட்சியில எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பேசுவாங்க. அப்ப கட்சியில இருக்கவங்க யாருமே வந்து கண்ட்ரோல் இல்ல, முதல்வர் கண்ட்ரோல் இல்ல, அவங்க இஷ்டத்துக்கு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் பேசுறதே கண்ட்ரோல் இல்லன்னா ஆட்சி எப்படி கண்ட்ரோலா நடத்துறது? ஆட்சி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க ஆட்சிங்கிறது எந்த ஆட்சியை சொல்றீங்கன்னு தெரியல. காரைக்குடி ஆட்சியா இல்ல நம்ம ஆட்சியான்னு எனக்கு அந்த மாதிரிதான் இருக்கு உங்க ஆட்சி. ஆட்சினா என்னன்னே தெரியாம தானே நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு நீங்க சொன்னீங்க மதம். இன்றைக்கு முஸ்லிம்கள் வந்து நிலாப்பறையை வச்சுதான் அவங்க நோம்பே திறக்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க வந்து சூரிய அஸ்தமனத்தை வச்சுதான் அவங்க வந்து நோம்பு இது பண்றாங்க, அதாவது இறைவனை வழிபடுறாங்க. அவங்க வந்து எப்பயுமே அந்த பஞ்சபூதங்களை தான் முஸ்லிம்கள் பண்றாங்க. ஆனா இதுல கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் வந்து பஞ்சபூதம் பண்ண மாட்டாங்க. பெரிய பார்ப்பாங்கன்னா பெரிய கும்பிட சொல்லுங்க, கும்பிட மாட்டாங்க. நெருப்பை கும்பிட சொல்லுங்க, கும்பிட மாட்டாங்க. நெருப்பு இல்லம்மா, அவங்க சூரியன் சந்திரனை கும்பிடுறாங்க, கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கை வச்சு அவங்க துவா அதை முடிப்பாங்களே ஒழிச்சு பஞ்சபூத வழிபாடுங்கிறது வந்து இங்க இந்து மதத்துல மட்டும்தான் உண்டு. சூரியனை நம்ம வழிபடுறது இந்துக்களோட பல அதுதான் பொங்கலா நம்ம கொண்டாடுறோம். இங்க பாருங்க, நமக்கு வந்து 5 பஞ்சபூதங்கள் நமக்கு தெய்வங்கள். அத நம்ம தெய்வம் வேற யாரும் அதை கும்பிடுறது கிடையாது. அதான் இயற்கை தான் அது. பஞ்சபூதங்கிறது இயற்கை. ஒரு மனிதன் வாழணும்னா ஆக்சிஜன் வேணும், ஒரு மனிதன் வாழணும்னா சூரியன் வேணும், ஒரு மனிதன் வாழணும்னா சந்திரன் வேணும், ஒரு மனிதன் வாழணும்னா பூமி வேணும், ஒரு மனிதன் வாழணும்னா ஆகாயம் வேணும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம வாழ கத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல வந்து தெய்வங்கள் நான் சொல்றது, உங்களுக்கு சாமி கும்பிடணுமா தாராளமா போய் கும்பிடுங்க. நான் போய் சாமி கும்பிட்றேன்னா நானும் போய் கும்பிட்றேன். இதுல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா. நீங்க அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
அரியும் சிவனுக்கும் பிறந்ததுதான் குழந்தை, அதுதான் ஐயப்பன் சொல்றத நம்ம ஏத்துக்க இயலுமாடாக்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்கிறது நீங்க இங்க இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிராணங்களையும் இதிகாசங்களையும் வர கதையை அப்படியே நீங்க ராவா எடுத்துக்க கூடாது. அதுல என்ன தத்துவம் சொல்றாங்க, அப்ப அங்க சைவம்ங்கிற ஒரு மதம் இருக்குது, வைணவம்ன்ற ஒண்ணு இருக்கு. இது ரெண்டைக்கும் உள்ளது இல்லாம இதை ஒத்துமையா பண்ணுன்றதுக்காக தான் ஐயப்பன்ற அந்த தத்துவத்தை சொல்றாங்க. ஒற்றுமை. அப்போ அங்க அந்த தத்துவத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் ஒழிஞ்சு அந்த கதையை நம்ம எடுத்துக்கூடாது. அந்த கதைக்குள்ள நமக்கு என்ன தத்துவம் இருக்கு, ஒரு தத்துவத்தை கதையின் மூலியமா சொல்றது அப்படின்றதுதான் நம்மளோட இந்து மதத்தோட அது மட்டும் இல்ல. நாங்க என்ன சொல்றோம், இது மாதிரி எண்ணற்ற கதைகள் வந்து எல்லா மதங்கள்லயும் இருக்கு. ஆனா ஏன் நீங்கள் இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கிறீங்க? அப்போ அததான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க பகுத்தறிவுவாதிகள்னா எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணணும். இல்லங்க நான் ஆன்மீகவாதினா நான் இப்ப ஆன்மீகவாதிங்கய்யா, நான் எப்படி என்னோட மதத்தை மரியாதை கொடுக்கணும், என்னோட கடவுளை மரியாதை கொடுக்கணும், அதே போல அல்லாஹ் அவங்களை பார்த்தாலும் நான் கையெழுத்து கும்பிடுவேன், ஜீசஸை பார்த்தாலும் நான் கையெழுத்து கண்டிப்பா அவங்களை வந்து நான் துவேஷம் பண்றதுக்கான ஒரு வாயில தைரியம் கூட எனக்கு கிடையாது. ஏன்னா கடவுள்னா எல்லாரும் கடவுள், அந்த மரியாதை எனக்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க நாங்க வந்து கடவுள் மறுப்பாளர் அப்படின்றீங்க, கடவுளே கிடையாதுங்கிறீங்க. ஆனா அவர் வீரமணி அவர்கள் இன்டர்வியூல பாருங்க, இந்துக்களை வந்து சொல்றாரு ஒழிஞ்சு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுங்க, ஜீசஸ் இல்லன்னு சொல்லுங்கன்னா அவர் வாயில கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க ஏன் அதாங்க நாங்க சொல்றோம். அப்ப இல்ல நாங்க என்ன சொல்றோம், அதை அப்படி சொல்லக்கூடாதுங்கிறத நாங்க சொல்றோம். இங்க யாரு எந்த ஒருத்தவங்களோட மத உணர்வுகளையும் புண்படுத்துறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. மதத்தினுடைய பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி RSS தாக்கத்தினால, நான் RSSல நீங்க எல்லாம் முடிச்சிருக்கவன், நான் 4 சாக்கா முடிச்சவன் RSSல உட்காந்து கதை பேசி தான் நம்ம வந்து மெல்ல மெல்ல வந்து பண்ணணும். என்ன பண்ணோம், 18% முஸ்லிம்கள் வாழ்ந்துட்டாங்க. இனி அவங்க விட்டோம்னா இது இந்தியா வந்து முஸ்லீம் நாடு ஆயிரும், அதை நம்ம மறிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிற. நீங்க RSS ஆக நீங்க நிறைய அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, நானும் நிறைய அட்டெண்ட் பண்ணிருக்கிறேன். நான் அட்டெண்ட் பண்ண வரைக்கும் RSSல எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, இந்துக்கள் அனைவரும் ஒத்துமையா இருக்கணும், இந்துக்களுக்குள்ள ஜாதி பிரிவு எதிர்க்க கூடாது, நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் பார்க்க கூடாது, நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், நம்ம தேசம் தான் நமக்கு முக்கியம், நம்ம தேசத்துக்கு நம்ம சேவை பண்ணணும். இப்படிதான் நான் போனதுல சொல்லி யாரு வந்து நீங்க அவனை போய் அடிங்க, இவனை போய் அடிங்க, அவன் மாத்து மதத்துக்காரன், அவனை போய் இது பண்ணுங்கன்னு எந்த சாக்காலையும் நான் போன வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுக்கலங்க. அப்ப வந்து என்னத்துக்கு February 14 வாலண்டியர்ஸ் டே அன்னைக்கு என்னத்துக்கு பூந்துகிட்டு ஹோட்டலுக்குள்ள பூந்து பிஜேபி இல்ல நீங்க அது பிஜேபி காரங்க RSS காரங்க உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குங்க? இப்படி கேட்டீங்கன்னா என்ன நீங்க அததான் சொல்றேன். அது பண்ணுனது சில கலவரக்காரர்கள் பண்ணா உடனே நீங்க எல்லாத்தையும் வந்து இல்ல உங்களுக்கு என்ன ஐடியானா, குங்குமம் வச்சவன் எல்லாம் RSS காரன், ஆரஞ்சு கலர்ல கையில வச்சிருக்கிறவன் எல்லாம் பிஜேபி காரன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எத்தனையோ கலவரங்கள் நடக்குது, எல்லா இடங்களையும் அமைதியான வழியில தான் RSS போயிருக்க ஒழிஞ்சு RSS காரன் தான் உயிரை விட்டுருக்காங்களே ஒழிஞ்சு RSS காரங்க 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொண்டாங்கன்னு எங்கேயாவது இருந்திருக்கு நீங்க சொல்லுங்க. எத்தனை RSSல பலிதானிகள் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு அறிவார்ந்தவர்கள், மிகப்பெரிய சொத்து, சமூகத்தோட சொத்து, அவங்க எத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்காங்க. என்னைக்காவது RSS கேட்கும் என் இயக்கத்துல எத்தனை பேரை கொண்டுட்டடா நாங்க பழி வாங்குவோம் எங்கேயாவது இறங்கியிருக்கா? இந்த தேசத்துக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தான் எங்க உயிர் இருக்குன்னு சொல்லிதான் பழக்கம். என்ன பாச்சு கோத்ரா ரயில் எரிப்புக்கு RSS காரங்க இது பண்ணாங்களா? ஏன் இல்ல நீங்க அதுக்கு முதல்ல நடந்ததை சொல்ல மாட்டீங்களா? இல்ல நீங்க திரும்ப கோத்ராவையே சொல்லிட்டு இருக்கிறீங்களே. இது மட்டுமா, எத்தனை புல்வாது வந்து எப்படி கட்டுக்கதை வந்துச்சு. அதாவது இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி நாட்டை ஆளணுமானா ஆளட்டும், வேண்டாம்னு சொல்லல. அது வந்து மெஜாரிட்டி. நீங்க இல்ல நீங்க ஏதோ திமுக விட்டு கொடுக்கிற மாதிரி சொல்றீங்க. ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்கயா. பிஜேபி வந்தாதான் நமக்கு பாதுகாப்பு, பிஜேபி வந்தாதான் இந்த இந்தியால வாழ முடியும்ன்றதுக்காக தான் அவங்க வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அம்மா தயவு செஞ்சு நீங்க யோசிச்சு பாருங்க, 16 லட்சம் கோடி, என்ன 16 லட்சம் கோடி கடந்த ஆண்டு மட்டும் வஜா பண்ணிருக்கு ஒன்றிய அரசு. என்ன பண்ணிருக்காங்க? தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இப்ப பெரிய பெரிய முதலாளிகள் கடன் வாங்க. நீங்க அதுக்கு ஐயா நீங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும். நீங்க ஒவ்வொரு இதையும் ஒரு பினான்சியல் கமிஷன் வச்சு அந்த கமிட்டில முடிவு பண்ணி அததான் இது பண்றாங்க. நீங்க கண்ணு மண்ணு தெரியாம உடனே இதை பண்றாங்க அதை பண்றாங்க. பல நேரங்கள்ல பொய்ய சொல்றீங்க. இல்ல நீங்க அதானிக்கு வந்து பாருங்க அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது. அம்பானிக்கு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எதுக்காக நீங்க இந்த மாதிரி பொய்யா சொல்றீங்க? அனில் அம்பானிக்கு சொல்றது இதெல்லாம் வந்து உண்மைதான். இல்ல நீங்க டாக்குமெண்ட் கொடுங்க, நீங்க ப்ரூஃப் எடுத்து போடுங்க. நாங்க என்ன டாக்குமெண்ட் தான் எல்லாமே இருக்கு, நெட்ல போய் பாருங்க. இல்ல அததான் சொல்றேன். நீங்க அத 1 அப்படினா நீங்க 100 வந்து நீங்க எல்லாருக்கும் பொய்யா திருச்சு சொல்றது எதுக்காக? நீங்க காங்கிரஸ் காலத்துல வெறும் 700 ஸ்டார்ட் அப் இருந்ததுங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் ஆட்சியில லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப் இருக்கு.
எப்படி வந்து அவங்க ஸ்டார்ட் அப் வந்து இது பண்ண முடியும்? எப்படிமா ஐஏஎஸ் பாஸ் பண்ணாத 48 பேரை நீங்க எப்படி இன்னைக்கு ஐஏஎஸ் கேடர்ல அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க? அது எப்படி பண்றீங்க? எப்படி அதை பண்ண முடியும்? பாஸ் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து நீங்க ஒரு விஷயம், அன்னைக்கு வந்து காங்கிரஸ் பீரியட்ல நாராயணன் இருந்தாரு. அவர் தான் அன்றைக்கு நாராயணன் வந்து இதே நம்மளுடைய கச்சத்தீவை வந்து அவர் நேரடியா இலங்கையோட பேசி இந்திரா காந்தியோட பேசி தாரவாத்து கொடுத்தாரு. அந்த அவரு இன்னைக்கு அவருடைய சன்னு இப்ப சிவசங்கர் அவர் என்ன பண்றாரு, அந்த மக்களுக்கு தான், இலங்கை மக்களுக்கு, ஏன்னா அந்த விட்டவரை தொட்டவரைக்கு தான் அவர் சப்போர்ட்டிவா இருக்காரே தவிர இந்த மீனவர்களுக்காகவோ அல்ல இந்திய குடிமக்களுக்காகவோ. கருணாநிதி அவர்கள் வந்து அப்பா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர், மகன் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். என்னமா இந்த நாட்டுல நடக்குது? அத பத்தி நீங்க பேசலாமா? நாங்க பேசாம யார் பேசுவா? அப்புறம் நீங்க என்ன உங்க கட்சியை வந்து திமுக தாரவாத்து கொடுத்துருக்கீங்க? கருணாநிதி ஒரு மாநிலத்துல ஒரு மாநிலதான் சொல்றேன், அங்க பாஜக கட்சிக்கு தலைவரா இல்ல யாரும். அவங்க எத்தனை வருஷத்துல இருக்காங்களோ அவங்கதான் வராங்க. நீங்க இங்க தலைமை பொறுப்பே ஒரு இருக்க முடியும். அத பேசாம ஏத்துப்பீங்க. காங்கிரஸ்லயும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பா, பாரதிய ஜனதா கட்சியிலயும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மகன். இது எப்படிமா இது? வேற கட்சியில இருக்கிறவங்களுக்கு அவங்களோட தகுதியையும் திறமையும் அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான கட்சி இந்த உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க அதை அப்படியே திமுகவுக்கு சொல்லிக்கோங்க. பாருங்க, திமுக மாத்திரம் தமிழ்நாட்டை இதுவரை ஆளாம இருந்திருந்தா தமிழ்நாடு உருப்படியா இருந்திருக்கும். தமிழ்நாடு உருப்பிருப்பாங்க, தமிழக மக்கள் உருப்பிருப்பாங்க. நீங்க அதாவது வாய் இல்லைன்னா இன்னைக்கு உங்க திமுகவோட நிர்வாகிகள் எல்லாம் வச்சிருக்க லட்சம் கோடி இருக்கு பாருங்க, அதெல்லாம் தமிழக மக்கள் கிட்ட எல்லாரும் லட்சாதிபதிகளா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாம் பஞ்ச பணாரி ஆக்கி விட்டுட்டு நீங்க எல்லாம் லட்சம் கோடியில பொருள். உங்க புதுசா தலைவர் வந்திருக்காருல்ல, என்னுடைய மாண்புமிகு என்னுடைய மூத்த குழந்தை தான் அது. அவரு இருக்காருல்ல, அவரு எவ்வளவு காசுக்கு சொந்தக்காரரு. அவரு தேர்தல் நேரத்துல அவருடைய அவங்க ஒண்ணும் இங்க பாருங்க, நயினார் அண்ணா அவங்களாம் பரம்பரை பணக்காரங்க, பண்ணையார்னு கூப்பிடுறாங்க அவங்க ஊர்ல. திமுக பல பேரு மாத்து வேட்டிக்கு வழி இல்லாதவங்க இன்னைக்கு கோடீஸ்வரங்களா இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாதுங்கய்யா. 30 வருஷத்துக்கு இல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி மாத்து துணிக்கு வதி இல்லாம ஸ்டாலின் ஐயாவே சொல்லியிருக்காரு, அவர் வந்து என்கிட்ட சால்வையை வாங்கி போய் சட்டை தச்சு போடுவாருன்னு. அவர் இன்னைக்கு எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்கிறாரு? பண்ணையார் அவர் நயினார் அண்ணா வந்து அப்படி இருந்தாரா? நயினார் அண்ணாவோட அப்பா யாருன்னு அந்த ஊர்காரங்களுக்கு தெரியும், அவரோட அப்பா யாருன்னு அந்த ஊர்காரங்களுக்கு தெரியும். அவங்க பரம்பரை பணக்காரங்களா கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? திமுக இருக்கவங்க அந்த மாதிரி கேள்வி கேளுங்க. நீங்க பாட்டு பேசாதீங்க, கேளுங்க. ஏன் அப்ப எப்படி காசு அன்னைக்கு தேர்தலுக்காக அவருடைய ஆட்கள் எடுத்துட்டு போன பணத்தை அன்றைக்கு காவல்துறை புடிச்சு கொடுத்துச்சுல்ல, அது என்னாச்சு அந்த வழக்கு? உங்க ஆட்சி தானே நடக்குது, நீங்க தானே முதல்வரா இருக்காங்க. நாங்க கொடுத்தாச்சு இல்லம்மா, நாங்க உங்க அப்ப தமிழ்நாட்டுல என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழக முதல்வருக்கு பவர் இல்லையா? அது வந்து யாருடைய கண்ட்ரோல்? யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு தேர்தல் கமிஷன் தானே அந்த பணத்தை பிடிச்சிச்சு. தேர்தல் கமிஷன் யாரு கண்ட்ரோல்? தேர்தல் கமிஷன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அது யாரோட பணம்? எவ்வளவு நாளா விசாரிக்குது? எவ்வளவு நாள் ஆச்சு? அது அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது யாரோட பணமோ அவங்க தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அவருக்கு சம்பந்தம் இல்லாம போயிருமா? 3 கோடியை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் போவான், 4 கோடி ரூபாய் எடுத்துட்டு போவான், சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப்? அது நீங்க தான் அதுதான். அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் நிறைந்த கட்சி தான். அப்படி பார்த்தா நீங்க இங்க இதுக்கு நீலகிரிக்கு போறப்ப வண்டி நிறைய பேக் நிறைய பணத்தை வச்சு செக் பண்ணாம அப்படியே உள்ள அனுப்புனீங்களா? அந்த கோடிலாம் என்ன கணக்கு? யார் கண்டு? வீடியோவோட வந்து சேதாரம். வீடியோ இருக்கட்டும், காவல்துறை பிடிச்சு காவல்துறை எப்படி பிடிக்காத உங்க கையில இருக்க காவல்துறை? நீங்க கலெக்டா கையில காவல்துறை வச்சிருக்கீங்க. காவல்துறை பிடிச்சுதாங்க தேர்தல் கமிஷன் கொடுக்கணும். தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரிகள் தனியா கிடையாது, காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சுதான் ஒப்படைக்கணும். தயவு செய்து நீங்க கொஞ்சம் யோசிங்க. தேர்தல் அறிவிச்சாச்சுன்னு சொன்னா அறிவிச்ச தேதியில இருந்து காவல்துறையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தேர்தல் கமிஷன். தேர்தல் அப்படிதான் நடக்குதுங்களா? இங்க அப்படித்தான். திமுக காரனை பார்த்தா செக் பண்ணாம அனுப்பி விட்டுருவீங்க. வேற யாருன்னா நிறுத்தி எவ்வளவு இடத்துல வீடியோ வந்து நாங்களா என்ன கோமாலையா இருந்தோம் எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. நீங்க உங்க கையில இருந்த ஆட்சி அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு தமிழக மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. புளியங்குடி கிட்ட நடந்த ஒரு அந்த லேடி போகும்போது பண்ணதான் நீங்க சொல்றீங்க. பேகா பெட்டியா போனது திமுக சார்பில் பணம் கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு எத்தனை இடத்துல வீடியோ போட்டு வந்தது? நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறோமா இல்ல நோட்டுக்கு பணம் கொடுக்குறோமாங்கிறது அல்ல பிரச்சனை. உங்ககிட்ட இருக்கு கோடி கோடியா வச்சுட்டு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கி
வாங்கிடலாங்கறனால தானே இவ்வளவு மெத்தனமா ஆட்சி நடத்துறீங்க நீங்க. ஏமா நாங்க பாரதிய ஜனதா கட்சியவே தமிழ்நாட்டுல உண்டு பண்ணி கொடுத்ததே கலைஞருடைய கைங்காரியம் தான். அப்போ உங்களுக்கு தெரியலையா? இப்ப சொல்றீங்களே இது பாசிசம், இது மதவாதம், அப்ப அன்னைக்கு தெரியலையா உங்களுக்கு? அன்னைக்கு என்ன கையெழுத்து போட்டாங்க? இதே ராஜ்நாத் சிங்கும் வாஜ்பாய் என்ன கையெழுத்து போட்டு எங்கள்கிட்ட கொடுத்த லெட்டர் இன்னும் வச்சிருக்காரு. வெளியிட சொல்லுங்க உங்க முதல்வர. அது என்ன இருக்கு? நாங்க இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு நாங்க உறுதுணையா இருக்க மாட்டோம். இல்லன்னா பாஜக தீவிரவாதத்துக்கு உறுதுணையா இருக்கா? ஆர்எஸ்எஸ்க்கு நாங்க எந்த விதத்திலயும் நாங்க அதனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் அப்படி இவங்க போனா அவசியமே கிடையாது. அப்படிதான் அவரை வெளியிட சொல்லுங்க. ரெண்டாவது வாஜ்பாய் நான் அவரை நேரடியா சந்திச்சு நான் அவரோட பேசியிருக்கேன்மா, பல முறை பேசியிருக்கேன். அத்வானி ஐயா கூட பேசியிருக்கேன். அவங்க எல்லாம் ஒரு தெய்வ பிறவி மாதிரி உள்ள மனிதர்கள். இன்றைய ஆட்சியாளர்கள் அப்படி இல்லடா கண்ணு. ஏன்னா நீங்க அவங்களை எல்லாம் பழகிறதுக்கோ பேசுறதுக்கோ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. ஆனா நான் வெங்கையா நாயுடு அவர்கள் மூலமாக பல வேறு காரணங்களுக்காக நான் அவங்களோட எல்லாம் பேசி மாநாடே டெல்லியில நடத்தி அருகாமையிலே இருந்தவன் நான். ஸோ ஆகையினால நம்மளுடைய வாஜ்பாய் நல்ல அவர் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. அதே மாதிரி அத்வானி அவர்கள் தான். அவங்க ரெண்டு பேரும் அத்வானி இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குமா? சொல்லுங்க. மனசாட்சி நாங்க சொல்றோம் எங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு? அத்வானிக்கு என்னமா பண்ணுச்சு? அன்னைக்கு அத்வானியுடைய இதுக்கு பிரதமர் போறாரு, பிரதமர் போய் பரிசு கொடுக்க போறாரு. அவருக்கு அந்த அவர் பாரத ரத்னா விருந்து கொடுக்குறாரு. இவர் உட்காந்துருக்காரு, கால் மேல கால் போட்டு அவரை உட்காந்துருக்காரு அத்வானி ஐயா. இந்த அம்மா பிரசிடென்ட், அந்த அம்மா அப்படி கையை கட்டி அப்படி நிக்குது. இதெல்லாம் உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? இத பத்தி பேசல. திமுக தெரியல. இல்ல திமுக அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பிச்ச காலத்துல 50 தலைவர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எங்க போனாங்க? நீங்க இப்படி தட்டி தட்டி கேக்குறீங்களா? நீங்க அப்புறம் என்ன? ஏங்க திமுக கட்சி பாஜக மட்டும் கட்சி இல்லாம என்னங்க இது? நீங்க அதை பத்தி பேச என்னங்க இருக்கு? பாஜக ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியை வளர்ப்பாங்க. அவங்களே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஒதுக்கிட்டு அடுத்த கட்ட தலைவர்களை வளர்த்து விட்டுருவாங்க. பாஜக நானு, எனக்கு அப்புறம் ஏன் புள்ள, அதுக்கப்புறம் ஏன் புள்ளன்னு துண்டு போட்டு உட்காந்துக்கிறது கிடையாது. கருணாநிதி மாதிரி திமுக இருக்கவங்க எல்லாம் துரோகம் பண்ணி துரத்தி அடிச்சு ஆட்சியில உட்காரல இங்க யாரும். சரிங்களா? அத நீங்க இங்க பேசவே கூடாது. நான் சொல்றது ஜனாதிபதிக்கு என்ன ஒரு பிரதமரோ என்ன மரியாதை கொடுத்தாரு? ஏங்க எல்லா மரியாதையும் தான் கொடுக்குறாங்க. என்ன மரியாதை? ஜனாதிபதி திறந்து வச்சாங்களா? இந்த நாட்டுடைய ஜனாதிபதி தான். ஜனாதிபதிக்கு மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? ஜனாதிபதிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா? திமுக மக்களுக்கு எதிரானது பாரதிய ஜனாதிபதி என்னால நிரூபிக்க முடியும். உங்க கட்சியில இருந்த பாரதிய ஜனதா கட்சியில இருந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த தலைவர் அந்த கட்சி விட்டு விலகி வந்துடலையா? இன்னைக்கு போய் அதிமுக ஜாயின் பண்ணலையா? எப்படி? இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஜாதி பித்து பிடிச்சு போய் தான் பாரதிய ஜனதா கட்சி இங்க தமிழகத்துல மட்டுமல்ல அகில இந்திய அளவுல அப்படித்தான் இருக்குதே தவிர, அன்னைக்கு ஒரு அமைச்சருடைய பையன் 4 பேர்த்த காரை ஏத்தி கொண்டானே, இதெல்லாம் நம்ப முடியாதா? இல்ல இதெல்லாம் நாங்க போய் கதை. நீங்க சத்யவாணி அம்மையார் என்ன சொன்னாங்கன்றதை நீங்க எடுத்து படிச்சீங்க. அந்த காலத்திலே சொல்லிட்டு திமுக பட்டியலின மக்களை எப்படி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த விஷயம், நீங்க இந்த கட்டுக்கதை கட்டுறதை நிறுத்துங்க. ஜனாதிபதி அம்மா பட்டியலினத்தை சேர்ந்தவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறப்ப தெரியலையா? திமுக நீங்க அவங்களுக்காக ஓட்டு போட்டீங்களா? ஏங்க அப்புறம் நீங்க தானே பட்டியலினத்தை சேர்ந்தவங்கள ஜனாதிபதியா நிறுத்துறது பாஜக. நாங்க துரோகம் பண்ணுவோமா? அவருக்கு ஓட்டு போடாம எதிரிடத்துல இருக்க ஒரு உயர்ந்த ஜாதிக்காரருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க. காங்கிரஸ் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க அதை பேச தகுதி இருக்கு? நீங்க ஒரு பட்டியலின மக்களை ஒரு மலைவாழ் மக்களை பேரளவுல பொம்மையா வச்சுக்கிட்டு நீங்க இங்க குதியாட்டம் போடுறீங்க. அதுதான் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு. அதாவது இவங்க ஓட்டு போடுறாங்க காங்கிரஸ் ரெண்டு பிரிவு இருக்கு. ஒன்னு பாரதிய ஜனதா கூட்டணி, ஒன்னு இந்தியா கூட்டணி. ஆக உங்களுக்கு கூட்டணி அரசியல் தான் பாப்பீங்களே ஒழிஞ்சு உங்களுக்கு சமூக நீதி முக்கியம் இல்ல. நீங்க சமூக நீதி முக்கியம் நினைச்சா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் நீங்க ஓட்டு போடணும். அப்ப இவ்வளவு உங்க சமூக நீதியா? அரசியல் என்று வரும்போது அதுல பட்டியல் அப்ப அவ்வளவுதான் சொல்லிட்டு போங்க. நாங்க அரசியல் பண்றோங்க.
வாக்கு அரசியல் தாங்க எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போங்க. அப்ப எங்க பட்டியலின சகோதரின்னு நீங்க நீலிக்கண்ணீர் வலிக்கிறீங்க? நீலிக்கண்ணீர்னா ஒரு பார்லிமெண்ட் கட்டடத்தையே திறக்கிறதுக்கு கூட ஒரு ஜனாதிபதி. இது வரைக்கும் திமுக பட்டியலினத்தை சேர்ந்த தலைவர்கள் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இல்ல 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 அந்த ஜனாதிபதியை கைய கட்டி நிக்க வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு சீட்ல கிடைக்கிற ஒரு போட்டோ வச்சுட்டு நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. வீடியோ முழு வீடியோ பாருங்க. நான் கேக்குறேன் ஐயா, இல்ல இல்ல உங்க சமூக நீதி இயக்கம் தீக்காளி ஆகட்டும் திமுக ஆகட்டும் எத்தனை பட்டியலின தலைவர்களை உருவாக்கி இருக்கீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து திமுக பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வந்து பொதுச் செயலாளர்களா இருக்காங்க, துணை பொதுச் செயலாளர்களா இருக்கிறாங்க, பெரிய லெவல்ல இருக்காங்க. யார் கட்சி தலைவரா இருக்காங்க சொல்லுங்க. பேரளவுக்கு நாங்க வந்து கருவேப்பிலை மாதிரி வச்சுக்கிற ஆளுங்க நாங்க இல்ல. ஐயா பேரளவுக்கே வச்சுக்க கூட உங்களுக்கு மனசு இல்ல. அஜய் எஜுகேஷனுக்கு வந்து அமைச்சர் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. ஏன் 4 வருஷம் கழிச்சு இப்ப திரும்பி இப்பதானே 3 மாசம் பாத்துக்கிங்க. அப்ப உங்களுக்கு அப்ப தெரியலையா எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கறப்பதான் உங்களுக்கு ஞானோதயம் வருமா? ரொட்டேஷன் தான். கட்சி திமுக கட்சியில எத்தனை பேர் பொறுப்புல இருக்காங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு வந்து யாரெல்லாம் வேலை செஞ்சு உழைப்பாங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்க யாரும் வேலை செய்யலங்கிறீங்களா? செய்யலங்கிறது எங்களுக்கு தெரியுமா? அது நீங்க வெளியில இருந்து ஏன் பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பொறுப்பு கொடுக்கறது கொடுக்காது எங்க கட்சியினுடைய தலைவர். என்னங்க சமுதாயத்துல பிரதிநிதித்துவத்தை நீங்க கொடுக்கறது பட்டியலின மக்களுக்கு மேல வருவாங்க. ஜனாதிபதி இந்தியா நீங்க அடிக்கிறது பூரா ஒரு பாரத தேசத்தோட முதல் குடிமகள்ங்கிற அங்கீகாரத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்க பாஜக. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க. நீங்க உங்க கட்சியில அதுதான் நீங்க ஜனாதிபதியை ரப்பர் ஸ்டாம்புங்க, ஆளுநரை வந்து ஆட்டு அடிப்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்க திமுக? ஆளுநர் சொன்ன உடனே ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இப்போ நீங்களே கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. ஒரு முறை அனுப்பிச்சு வச்சாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு. ஐயா ஜனாதிபதி கவர்னர் ஐயா வந்து அதை ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 மசோதா அதெல்லாம் இந்த வைஸ் சான்சலர் இதெல்லாம் மொத்தம் ஒரு 10 மசோதா. அதுக்கப்புறம் என்னாச்சு, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்ட உடனே அவங்க வழக்குல வாய்தா 2வது வாய்தால கேட்ட உடனே அவசரமா இதை திருப்பி அனுப்பிச்சு விட்டாரு. திருப்பி அனுப்பிச்ச மசோதாவை திரும்ப இவங்க பாஸ் பண்ணி மறுபடியும் அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட்டாரா ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, செகண்ட் டைமா வந்து அதை அனுப்பிச்சாச்சுன்னா அதை நீங்க திருப்பி அனுப்புறதுக்கு உங்களுக்கு நியாயம் இல்லை, ரைட்ஸ் இல்லை, நீங்க அந்த சட்டப்படி அவங்களுக்கு அந்த இதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த இதை பூராமே அந்த 10 மசோதாவையும் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. 142 செக்ஷன் படி அவங்களே பாஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி பாஸ் பண்ணி வந்ததுல முக்கியமான மசோதாவே வந்து என்ன, சீஃப் மினிஸ்டர் தான் வைஸ் சான்சலரு அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ மற்ற மாநிலங்கள்ல இருக்கு, குஜராத்தில் கூட சீஃப் மினிஸ்டர் தான் அங்கே சான்சலரு. அது மாதிரி நாங்களும் சான்சலராக இருக்குன்னு கேட்ட மசோதா ஒன்று, அதில் பாஸ் ஆகி வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது சான்சலரு அவர் தான், இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் தான் சான்சலரு. இவர் என்ன பண்றாரு, தான் வந்து சான்சலர் அப்படிங்கிறதுல இருந்துக்கிட்டு மற்ற எல்லா வைஸ் சான்சலரையும் கூப்பிட்டு ஊட்டியில போடுறேன், அதுக்கு வைஸ் பிரசிடென்ட்டையும் கூப்பிடுறாரு. எந்த வழியில இது நியாயம்? நீங்க மனசாட்சியோட நீங்க சொல்லுங்க. பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் SRS சுந்தரம் மஹால், LIC அருகில் தர்மபுரி மெயின் ரோடு, ஓமலூர், சேலம் மாவட்டம். ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம்.